ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் பேட்டி. இது நான் ஏற்கனவே வீடியோ ப்ரீவியஸா போட்டிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனை ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது லெட்யூஸ் லீஃப், இது இல்லைன்னா நீங்க கேபேஜ் லீஃப் கூட வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சீஸ், இது வந்து வேகன் சீஸ் வித்தவுட் மில்க். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து செடர் ஃபிளேவரோட இருக்கு, நீங்க செடர் சீஸ் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸா இருந்தா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் இது பர்கர் பன் நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட இல்லைன்னா டீ பன் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்டைல நான் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பர்கரை வந்து 2ஆ கட் பண்ணிக்கணும் நீங்க பன்னை. அதுக்கப்புறம் அடியில் இருக்க பார்ட் அதை எடுத்துட்டு அதுல கெச்சப் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தேய்க்க தேவையில்லை, லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணா போதும். கெச்சப் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த சாஸ் பிடிக்குமோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சீஸ் வைக்கிறேன். அடுத்த லேயர் வந்து லெட்யூஸ் லீஃப் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல் பர்கர். அப்புறம் செகண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடியில் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டி, அப்புறம் சீஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ ஸ்லைஸ் ஒன்று, அப்புறம் ஆனியன் ரிங்ஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே லீஃப் வைக்கிறேன். நீங்கள் லீஃப் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் 2 ஸ்டைல். ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.